கிராமத்தை ஒட்டி அழகான ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்கு தினந்தோறும் நம்ம வேலையா விறகு வெட்டுவதற்காக கையில் கோடாலி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனார். அப்படி அவர் போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டது. ஒரு சிங்கம் கூண்டில் அகப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த சிங்கத்தண்ணி காப்பாற்ற யாரெல்லாம் வரமாட்டாங்களான்னு சத்தம் விட்டு கத்தியது. அட கடவுளே, இந்த சத்தம் சிங்கத்தின் குரலாச்சே! ஐயோ, ஓடு 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 ஓடு! வேலையா வேகமாக வீட்டுக்கு திரும்பினார். அந்த சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தது. மனிதனே, ஓடாதே, நில், உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன், சிங்கம் சொல்லிச்சு. இதை கேட்ட நம்ம வேலையா மெதுவாக சிங்கங்கிற திசையை நோக்கி நடந்து வந்தார். நடந்து வரும்போது அவருக்குள்ள சின்ன ஒரு பயம் ஏற்பட்டது. எங்கே சிங்கம் நம்மளை கடிச்சு விடுமோன்ட்டு. இப்போ வேலையா சின்ன பயத்தோட சிங்கத்துக்கிட்ட போனார். மனிதனே, இந்த கூண்டிலிருந்து என்னை விடுதலை செய். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கு பல நன்மைகள் செய்கிறேன். அட கடவுளே, உன்னை நான் விடுதலை செஞ்சா நீயும் என்னை சாப்பிட்டுடுவ. அதனால நான் உன்னை விடுதலை செய்ய மாட்டேன். என்னை நம்பாத. எங்கள் குணம் எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுதா? என்னை காப்பாத்துற உன்னையே நான் அடிச்சு சாப்பிடுவனா? தயவு செய்து இந்த கூண்டுல இருந்து என்னை விடுவித்து விடு. சிங்கம் சொன்னதை கேட்ட வேலையா சிங்கத்தை கூண்டை திறந்து விட போனார். மெதுவாக கூண்டை திறக்கலான்னு கிட்ட போய் கூண்டை திறந்தார். கூண்டை திறந்த உடனே சிங்கம் கத்தி கொண்டு வேலையா மீது பாய தொடங்கியது. அடடே, ஏ சிங்கமே, என்ன இது? உன்னை காப்பாற்றினா என்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னையே சாப்பிடு வரையே. என் உயிரை காப்பாத்திக்க 1000 பொய் சொல்லுவேன். மனிதர்கள் என்றால் 6 அறிவு படைத்தவர்கள் தான் என்று பொருள். ஏன் இந்த கூண்டில் இருந்து என்னை விடுவித்த என்று சிங்கம் சொல்லியது. சிங்கமே, உன் உயிரை காப்பாற்றின என்னையே சாப்பிடுவது சரியா? கடவுள் உன்னை தண்டிப்பார். நீ என்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு தானே உன்னை நான் விடுவிச்சேன். இந்த மாதிரி பண்ணலாமா? இது நன்றியா? சிங்கமும் வேலையாவும் பேசி கொண்டு இருக்கும்போது நரி வேகமாக அந்த திசையை நோக்கி வந்தது. வேலையா போய், சிங்கமே, அதோ நரியார் வராரு, அவர் இடத்துலயே நியாயத்தை கேட்போம். என்ன சிங்கராஜா, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நரியாரே, இந்த சிங்கத்தை காப்பாற்றின என்னையே சாப்பிடுவதற்கு தயாராயிடுச்சு. நரியாரே, எங்கள் குணம் அனைவரையும் வேட்டையாடி தின்பது என்பது உமக்கு தெரியும். தெரிந்திருந்தும் இந்த முட்டாள் மனிதன் என்னையே இந்த கூண்டில் இருந்து விடுவித்தான் என்று சிங்கம் சொல்லியது. என்ன சிங்கராஜா, நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு முறை தெளிவா இன்னொரு முறை எனக்கு சொல்லுங்க என்று சிங்கத்தை பார்த்து நரி கேட்டது. அதற்கு சிங்கம், நரியாரே, அதோ இருக்கும் கூண்டில் அடைபட்டு கொண்டிருந்தேன். எந்த கூண்டில் சிங்கராஜா? தெளிவா காமிங்க. அதோ தெரிகிறதே, அந்த கூண்டில் நரியாரே என்று சிங்கம் வேகமா அடைபட்டிருந்த கூண்டில் போய் பூந்துக்குச்சு. இதை பார்த்த நரி வேகமாக போய் சிங்கம் இருக்கும் கூண்டை மீண்டும் பூட்டிடுச்சு. நரியாரே, நரியாரே, நீங்கள் செய்வது நியாயமா என்று சிங்கம் கேட்டது. அதற்கு நரி, நீங்க பேசாம இந்த கூண்டிலே இருங்க. நான் ஒன்றும் இந்த மனிதர்கள் போல முட்டாள் இல்லை. உங்களுக்கு சாதகமா நியாயம் சொன்னா முதல்ல மனிதன் அடிப்பீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களையும் அடிப்பீங்க. அதனால தான் உங்களை இந்த கூண்டுக்குள்ளே போற மாதிரி செஞ்சு மீண்டும் கூண்டையே நான் பூட்டிட்டு வந்துட்டேன். நன்றி மறந்த சிங்கம் தன் நிலையை பார்த்து நொந்து போனது. குறள் நீதி: என்னன்றி கொண்டார்க்கும் உண்டு உழுவில்லை, சேனன்றி கொன்ற மதற்கு. ஒருவர் செய்த நன்றியை மறப்பவர்க்கு என்றுமே உயர்வில்லை. ஆகவே பெற்ற உதவி சிறியதோ பெரியதோ என்றுமே நன்றி மறவாது வாழ்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் EVS கார்ட்டூன் டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.